மக்களே நம்மளுக்கு வந்து ஒரு வழியாக ஃபஸ்ட் ஆர்டர் வந்துச்சுங்க. இந்த ஆர்டர் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 2 கிலோமீட்ரு பிக்கப்பு 8 கிலோமீட்டர் ட்ராப்புங்க. நம்ம கரெக்டாக இப்போது 12 மணிக்கு லாகின் பண்ணோம். ஆர்டர் வந்து 12:20க்கு வந்துச்சுங்க. 20 நிமிஷம் கழிச்சு தான் நம்மளுக்கு ஆர்டர் வந்துச்சு. ஆனால் பரவாயில்ல, 20 நிமிஷம் கழிச்சு வந்தாலும் ஆர்டர் வந்து 100 ரூபாய்க்கு மேலே தான் போட்டிருக்காங்க. இப்போ அங்கே தாங்க நான் பிக்கப் பண்ண வந்திருக்கேன். ஃபுட் ரெடியாக தான் இருக்குது. நம்ம அப்படியே பிக்கப் பண்ணிவிட்டு டக்குன்னு அப்படியே ஆர்டர் கண்டினியூ பண்ணுவோம். நான் 25:58 காய்ஸ் ஒரு வழியாக கஸ்டமர்கிட்ட ஆர்டர் கொடுத்தாச்சுங்க. கரெக்டாக மணி வந்து எவ்வளோ ஆகுது, 1 ஆகுதுங்க. இந்த ஆர்டருக்கு எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா அதே தான் 101 ரூபா + 5 106 ரூபா போட்டிருக்காங்க ஆர்டருக்கு அமௌண்ட்டு. நம்ம வந்து ஜோனுக்கு வெளியே லைட்டாக தான் கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்கும். ஆனால் அதனால் பிரச்சனை இல்லை. போனோடனே ஆர்டரை போட்டுருவாங்க. 57:05 என்னம்மா காவியா தானம்மா? தேங்க்யூம்மா. அதில் நம்ம செகண்ட் ஆர்டரையும் கொடுத்தாச்சுப்பா. கரெக்டாக இப்போ டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1:43 ஆகிடுச்சுங்க. எவ்வளோ பார்த்துருக்கோம், 2 ஆர்டர் பார்த்துருக்கோம். 2.7 லாகின் பண்ணியிருக்கோம். அமௌண்ட் வந்து 159 ரூபா தான் வந்திருக்கு. நம்ம வந்து ஃபஸ்ட் ஆர்டர் கொடுத்து முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வெயிட் பண்ணிகிட்டு இருந்த பிறகு தான் அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் ஆர்டரே வந்துச்சு. நம்ம ஜோனுக்குள்ள வந்துட்டு ஸோ இப்போ பரவாயில்லைங்க. 72 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க அமௌண்ட்டு. ஸோ பார்த்துக்கோங்க, 72 ரூபாய்க்கு போட்டிருக்காங்களா. இங்கே தான் இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் ஆர்டர் போட்டிருக்காங்க. பரவாயில்ல, இங்கே வந்தோடனே இங்கே ஆர்டர் போட்டிருக்காங்க. ரெடியாக இருக்கா? சூப்பருங்க. ஃபுட் ரெடியோடு இருக்குங்க. ஆர்டரு 3வது ஆர்டர். ஸோ நம்ம வந்து ஆர்டரை முடித்தோன்னா எவ்வளோ கிடைக்கும் நம்மளுக்கு? 220 ரூபாங்க. கரெக்டாக அந்த ஆர்டர் வந்து 2 மணிக்கெலாம் டெலிவரி பண்ணிடணும். பண்ணிவிட்டா 2 மணி நேரம் கணக்குக்குள்ள ஆர்டர் வந்துச்சுங்க. ஆனால் 7613 7613 ஓகே தேங்க்யூ. என்னம்மா சேஞ்சா? ஜிபே பண்ணுறேன். பேலன்ஸ் என்கிட்ட கை அதான் என்கிட்ட 100 தான் இருக்குது. நீங்கள் பண்ணுறீங்களா டோட்டலாக? அதான் நான் உங்களுக்கு பேலன்ஸ் ஜிபே பண்ணுறேன். இந்தா நான் எவ்வளோ 50 300 கொடுத்துருக்கீங்க. அப்படி தான் வந்து 7 ஹெர்பர்ட் வில்சன். தேங்க்யூ. அப்பாடி ஒரு வழியாக வந்து ஆர்டரை கொடுத்தாச்சுப்பா. கேஷ் ஆன் டெலிவரி ஆர்டருங்க. ஜிபே பண்ணிவிட்டாச்சு. கஸ்டமருக்கு பேலன்ஸு நம்மகிட்ட சேஞ்ச் இல்லையே, அதனால் ஜிபே பண்ணியாச்சு. ஓகே மக்களே, நம்ம வந்து அப்படியே இந்த ஆர்டருக்கு 71 ரூபா போட்டிருக்காங்க. அடுத்து ஜோனுக்குள்ளே போயிட்டு அடுத்த ஆர்டரை அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. இன்றைக்கி என்னன்னு தெரியலங்க, ஓட்டுறதுக்கே ஒரு மாதிரி டயர்டாக இருக்குங்க. சை அப்பா, வெயில் வேறு. அதில் காலையில் எழுந்திரிக்கும் போதே எனக்கு வந்து சரி இன்றைக்கி போமா வேணாமான்னு இருந்துச்சுங்க. ஐயோ டேட் 20, அப்புறம் வந்து ரொம்ப லேட் ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் காலையில் அப்படியே 12 மணிக்கு கிளம்பிட்டேங்க. இனிமேல் வந்து நம்ம அப்படி தான் பண்ண போகிறோங்க. மார்னிங் லாகின் பண்ணிவிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு போகிற மாதிரி பண்ணணுங்க. நைட்டு ஃபுல்லாக முடிச்சிருந்து காலையில் லேட்டாக எழுந்திரிச்சு அப்படியே அரைக்கப்புறம் கிளம்பி வர மாதிரி இருக்குங்க.
அதனால் வந்து நம்ம டைமிங்கை சேஞ்ச் பண்ணிடுவோம். பேசாமல் சேஞ்ச் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து ஓட்டுறதுக்கும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டக்கு டக்குன்னு போட முடியுங்க. ஆக்சுவலி எனக்கு 2 நாளுக்கு ஒரு தடவை போடுற மாதிரி தாங்க இருக்குது. என்னோடய சுச்சுவேஷன் அப்படி இருக்குங்க. அதான் சொல்கிறேன் மக்களே, ஒரு நாள் சொல்கிறேன் என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுறதுங்க. அவனுக்கு 1008 பிரச்சனைங்க. உங்களுக்கும் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கும். ஐயோ, என் பிரச்சனைலாம் கேட்டால் என்னடா இப்படி அப்படின்னு இருக்குங்க. சரி, அதனால தாங்க கண்டினியூவாக போட முடியல வீடியோ. அது என்ன பண்ணுறதுன்னே தெரியலங்க. சரி மக்களே, நம்ம போய் ஜோன் வந்து 9 கிலோமீட்டர் உள்ளே போகணுங்க. நம்ம போயிட்டு அப்படியே ஜோனுக்கு போயிட்டு ஆர்டர் எடுத்துகிட்டு அப்படியே அடுத்த ஆடில் கன்டினியூ பண்ணுறேன். மணி வந்து 4:20 ஆகுதுங்க. ஸோ நம்ம இது வரைக்கும் எவ்வளோ பார்த்துருக்கோன்னா கரெக்டாக 8 ஆர்டர் பார்த்துருக்கோம். 8 ஆர்டருக்கு வந்து 446 ரூபா வந்துருக்குங்க இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் அமௌண்ட்டு. ஆர்டர் ஃப்ளோ எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா பரவாயில்லைங்க. ஒரு மணி நேரத்துக்கு வந்து 100 ரூபா கணக்கில் மாதிரி வந்துருச்சு. கரெக்டாக எவ்வளோ நேரம் லாகின் பண்ணோம்னா 3.9. நான் ஸ்க்ரீன்ஷாட் போகிறேன், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த நம்மளை வந்து கரெக்டாக 3:50 வந்து அவுட் ஆஃப் ஜோனில் போட்டாங்க. ஸோ அது வந்து நம்ம ஜோனுக்குள்ளே வந்து திரும்ப வந்து ஆன் பண்ணுறதுக்கு வந்து ஜோனுக்குள்ள தான் வரணும். அவுட் ஆஃப் ஜோனில் போட்டோம்னா அந்த ஏரியாவில் ஆர்டர் இருக்குமா என்னென்னு கூட தெரியலங்க. அதனால தான் வந்து நான் எப்போயுமே ஈவினிங் வந்து ஜோனுக்குள்ளே தான் ஆன் பண்ணுவேன். அதாவது நம்ம சாப்பிட்ட பிறகு நான் வந்து நம்ம ஜோனுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க. கரெக்டாக 3:50 கொடுத்தாச்சு, ஆஃப் பண்ணிட்டேன். ஆனால் இங்கே ஜோனுக்குள்ளே வரது தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க. அதனால தான் இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் மக்களே, சேனல் எப்படி போயிட்டுருக்குன்னு கேட்டிங்கன்னா ஓரளவு போயிட்டுருக்கு. கொஞ்சம் அந்த மாதிரி ரீச் ஆகிட்டுருக்குங்க. அப்புறம் வந்து சில பேர் தேவைன்றதை வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. நான் அதுக்கும் ரிப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இந்த ஜொமேட்டோவை பற்றி எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கேட்குறாங்க, அதுக்கும் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் வருது அந்த மாதிரிக்கும் பதில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். நம்ம வந்து அப்புறம் மக்களே, நீங்கள் புதுசாக யாராச்சும் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த நம்ம வந்து ஜொமேட்டோவில் 18 மணி நேரம் வேலை பார்த்தோன்னா எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படின்ற வீடியோ வந்து Day 13 போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா பார்த்துக்கோங்க. எதுவும் டவுட்னா அந்த வீடியோவில் ஃபுல்லாக போட்டிருக்கேன், நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துக்கலாம், அதில் தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் நம்ம வந்து இப்போ நான் சாப்பிட்டுருக்கேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே 5 மணிக்கு ஆன் பண்ணிவிட்டு அப்படியே ஆர்டரில் கன்டினியூ பண்ணுறேன். 0714 அண்ணா 0714 ஜிபே இருக்கா? ஆ 300 காசு கேஷ்டா? ஜிபே பண்ணணுமா? காசு தாங்க. 755. ஓகே ஓகே, தேங்க்யூ. இந்த ஆர்டர் நம்மளுக்கு வந்து எப்போ வந்துச்சுனாக்கா இப்போ தாங்க வந்துச்சு. நம்ம கரெக்டாக இப்போ மணி வந்து 6:27ங்க. நம்ம வந்து கரெக்டாக 5 மணிக்கு லாகின் பண்ணியாச்சு. 5 மணிக்கு லாகின் பண்ணிவிட்டு ஒரு 5:10க்கு வந்து ஆர்டர் வந்துச்சுங்க. லாங் ஆர்டர் தான் போட்டிருந்தாங்களா. அதை வந்து கொடுக்குறதுக்கு வந்து நம்மளுக்கு இங்கே வந்து ஒரு 6, 5, 6, 8 அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அப்படியே இடையில நம்ம ஒரு பிரேக்கை போட்டு சின்ன டீ சாப்பிட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேங்க. இந்த சைடே ஆர்டர் போட்டாங்க. ஸோ இந்த ஆர்டர் வந்து எத்தனை கிலோமீட்டர்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக எத்தனை கிலோமீட்டர்னு தெரியல. சரிங்க, கரெக்டாக 2 கிலோமீட்டர் தாங்க. ஸோ இதுக்கு வந்து 35 ரூபா தான். அப்போது 35 ரூபா தான் ஆர்டர் போட்டிருக்காங்க. நான் வந்து இந்த ஆர்டரை கஸ்டமர் கையில் கொடுத்தாச்சுங்க. ஆர்டருக்கு அமௌண்ட் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 37 ரூபா போட்டிருக்காங்க. ஸோ நம்ம இது வரைக்கும் எவ்வளோ பார்த்துருக்கோன்னா கரெக்டாக 10 ஆர்டரு 565 ரூபா பார்த்துருக்கோம். 5.5 ஹவர்ஸ் வந்து லாகின்ல இருந்திருக்கோங்க நம்ம. அதுக்கப்புறம் வந்து கஸ்டமர் டிப்பு இன்றைக்கி எதுவும் வரல. அதுக்கப்புறம் இன்னும் வந்து 4 ஆர்டர் பார்த்தா தான் இன்சென்டிவ் ஆட் ஆகும். ஸோ நம்ம வந்து இன்னும் பார்க்கலாங்க. நம்ம 4 ஆர்டர் பார்த்தா தான் இன்சென்டிவ் ஆட் ஆகுமா. நான் பாருங்களேன், இந்த ஐயோ ஒரு நிமிஷம் இருங்க. இந்த 14 ஆர்டருக்கு 175 ரூபா போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து Day 20 வீடியோ அப்லோட் ஆகிட்டுருக்குங்க. அப்லோட் ஆகிட்டுருக்கு 3 GBங்க. ஆனால் நான் அப்புறமா சொல்கிறேன் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு வீடியோக்கும் எவ்வளோ வந்து அப்லோட் ஆகுது அப்படின்ட்டு.
இருங்க மொதல் வந்து நமக்கு ரீசார்ஜை போட்டுருவோங்க. டெய்லி வந்து இப்படி தாங்க நான் ரீசார்ஜ் பண்ணி தாங்க போட வேண்டியதாக இருக்குது. நம்ம வந்து 5G வந்து நம்பி இருந்தோம்னா வந்து வேலைக்கு ஆக மாட்டேங்குதுங்க. அதனால் வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்குது. அப்புறம் மக்களே யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணோம்னா அந்த அங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு 6GB அந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணி தாங்க போடுற மாதிரி இருக்குது. நம்ம ரூமில் இருந்தோம்னா ஃப்ரீயாக ஒய்ஃபை போட்டு பண்ணலாம். ஆனால் நம்ம எடிட்டிங் ஒர்க்கு பார்த்து வந்து இங்கே ஒர்க் பண்ணுறது அப்படியே வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு 6 மணி 7 மணி ஆகிடுதுங்க. அதனால் வந்து நம்ம தனியாக ரீசார்ஜ் போட்டு தான் பண்ண வேண்டியது. நம்ம டே 19K எத்தனை GB தெரியுமா? 10GB அவ்வளோ போச்சுங்க. அவ்வளோ GB ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து இந்த போட்டாங்க ஆர்டரு அருவி வெஜ் ரெஸ்டாரண்ட். ஒரு 1.5 கிலோமீட்டர் பிக்கப்பு, 2 கிலோமீட்டர் ட்ராப்புங்க. ஸோ அமௌண்ட் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 33. அருவி ரெஸ்டாரண்ட் இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்கும். இது மக்களே இன்னும் வந்து நம்மளுக்கு இன்னும் 5 நிமிட்ஸில் வந்து 10 நிமிட்ஸில் அப்லோட் ஆயிரும்னு நினைக்கிறேன். டே 20. இப்போ வந்து நம்ம டே 21 தான் ஷூட்டு போயிட்டுருக்குங்க. நம்ம இதுக்கு மேலே வந்து கண்டினியூவாக நான் அப்படியே வீடியோ போடுறேங்க. நான் என்ன ரீசனுக்காக வந்து டெய்லி 2 நாளைக்கு ஒரு தடவை வீடியோ அப்லோட் பண்ணுறேன்றதை வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேங்க. அது வந்து சொல்கிற மாதிரி நிலைமையில் இப்போ நான் இல்லைங்க. ஐயோ கடவுளே. சரிங்க, நம்ம வந்து இந்த ஆர்டரை டெலிவரி பண்ணிவிட்டு அப்படியே அடுத்தடுத்த ஆர்டரை கன்டினியூ பண்ணுவோம். 5001 அந்த தானா? 5001 ஓகே. தேங்க்யூ மேம். கைஸ் இப்போ வந்து நம்ம இந்த 33 ரூபாய்க்கு ஒரு ஆர்டர் வந்தது. அதை வந்து பிக்கப் பண்ணியாச்சுங்க. நம்ம வந்து இதுக்கு அடுத்து கரெக்டாக 7 மணி ஆகிறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. நான் போய் இந்த ஆர்டரை கொடுத்து முடிச்சுட்டு அப்படியே பீக் ஹவரில் வந்து டக்குன்னு ஆர்டரை பார்த்துட்டு நம்ம 9 மணிக்கு அப்படியே கன்டினியூ பண்ணுறேங்க. ஓகேவா? ரைட், இப்போ வந்து கரெக்டாக மணி 11 ஆகிடுச்சு. இது வரைக்கும் நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு பார்த்துருக்கோன்னா 1046 ரூபா பார்த்துருக்கோங்க. அவ்வளோதான் பார்த்துருக்கோம். இது வந்து 20வது ஆர்டருங்க. நம்ம வந்து இதுக்கடுத்து ஒரு ஆர்டர் பார்த்தோம்னா இன்சென்டிவ் வந்து ஆட் ஆயிரும். அதாவது 220 ரூபா ஆட் ஆயிருங்க. இப்போ இது வரைக்கும் இன்சென்டிவ்லாம் சேர்த்து எவ்வளோ பார்த்துருக்கோன்னா 1220 ரூபாங்க. கேஷ் ஒரு வழியாக கஸ்டமர்கிட்ட ஆர்டரை கொடுத்தாச்சுங்க. இது வரைக்கும் நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோம்னா 1092 ரூபா பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் மொத்தமாக இன்சென்டிவ்லாம் சேர்த்து எவ்வளோ பார்த்துருக்கோம்னா 1267 ரூபாங்க பார்த்துருக்கோம். இன்னும் நம்ம வந்து ஒரு ஆர்டர் பார்த்துட்டோம்னா ஒரு 50 ரூபா ஆட் ஆக வேண்டியது இருக்குது இன்சென்டிவில். அதாவது 21 ஆர்டர் பார்த்தோம்னா 220 ரூபா இன்சென்டிவ் அந்த கணக்கில். இப்போ வந்து கரெக்டாக லாகின் ஹவர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் வந்துருக்குங்க. 10 மணி நேரம் லாகின் பண்ணோம். நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 92 ரூபாவே இருக்குது. எக்ஸ்ட்ராவே இருக்குது 92 ரூபா. அதனால் பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து வந்து மொத்தமாக அந்த நம்ம வந்து எவ்வளோ பார்த்துருக்கோன்னா 31 மணி நேரம் பார்த்துருக்கோங்க. 31 மணி நேரம் பார்த்ததுக்கு வந்து கரெக்டாக 3362 ரூபா வந்துருக்குங்க. கரெக்டாக லாகின் அவர்கிட்ட பேஸ் பண்ணி கொடுத்துட்டாப்புல. ஓகே மக்களே, நம்ம வந்து அப்படியே ஜோனுக்குள்ளே போய்ட்டு அடுத்த இடத்துல கண்டிப்பாக பண்ணுவோம். இதா போட்டாங்க ஆர்டரு ஷவர்மா ப்ரோ. 3 கிலோமீட்டர் பிக்கப்பு, 7 கிலோமீட்டர் ட்ராப்புங்க. மனசாட்சியே இல்லாமல் போடுறானுங்க. 3 கிலோமீட்டர் பிக்கப்பு, 7 கிலோமீட்டர் ட்ராப்பு. அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 69 ரூபா. இந்த மாதிரி தாங்க சில நேரம் வந்து சதி பண்ணுவான் நம்மளை. என்ன பண்ணுறது? ஓகே மக்களே, வாங்க நம்ம இந்த ஆர்டரை போய் பிக்கப் பண்ணிவிட்டு அந்த கஸ்டமர் கையில் கொடுத்துடலாம். காய்ஸ், கடைசி ஆர்டர் எடுத்து கஸ்டமர் கையில் கொடுத்தாச்சுங்க. இப்போது கரெக்டாக மணி எத்தனைன்னு கேட்டிங்கன்னா 11:50ங்க. 11:50 ஆகுது. நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் 11:50க்கு. ஸோ நம்ம இது வரைக்கும் எவ்வளோ பார்த்துருக்கோன்னா 10 மணி நேரத்துக்கு 1151 ரூபா பார்த்துருக்கோங்க. அதுக்கப்புறம் இன்சென்டிவ் எல்லாத்தையும் சேர்த்து 1370 ரூபா பார்த்துருக்கோம். இன்றைக்கி 210 ரூபாய்க்கு தான் நம்ம பெட்ரோல் போட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம எவ்வளோ பெட்ரோல் போட்டோம்னா நைட்டு வந்து 300 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு விட்டோங்க. நாளைக்கு ஓட்டுறதுக்கு. இப்போ பார்த்தீங்களா இங்கே இருக்குது ஒரு கார் டேங்க் இருக்குது. அதாவது ரிசர்வ் வந்துருச்சுனாலே 2 லிட்டர் இருக்குமா, அந்த 2 லிட்டரை வச்சு ஓட்டிடலாங்க. இன்றைக்கி வந்து எவ்வளோ ஓட்டிருக்குன்னா கரெக்டாக 153 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. இன்றைக்கி 153 கிலோமீட்டர் ஓட்டி 210 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டோம். ஸோ நம்மளுக்கு இன்றைக்கி ப்ராஃபிட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 210 போச்சுன்னா கரெக்டாக 1260 ரூபாங்க. அதில் வந்து கஸ்டமர் டிப்ஸு வந்து ஒரு 2 பேர் வந்து கையில் கொடுத்தாங்க. ஒருத்தர் 50 ரூபா கொடுத்தாரு, ஒருத்தர் 10 ரூபா கொடுத்தாரு. ஸோ நம்ம வந்து சாப்பாடு வந்து 60 ரூபா அன்றைக்கி சாப்பாடு, அதை சாப்பிட்டாச்சு. அது அந்த சாம்பார் சாதம் நான் எப்பயுமே அந்த ஹோட்டலில் அங்கே போய் சாப்பிடுவேன்.
வெறும் 60 ரூபா தாங்க சாப்பாடு. ஆனால் காசுக்கு ஏற்ற மாதிரி ஒர்த்தாக இருக்கும். ஓகே மக்களே, நம்ம வந்து வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம வந்து புதுசாக யாராச்சும் சேனலை பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை ஆலில் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. இதை நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன். புதுசாக பார்க்குறவங்க யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. நான் இதை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் நிறையா பேர் பார்க்குறீங்க வீடியோவை. ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவும் பார்த்துருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள், அப்படி இல்லாட்டினா ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த வீடியோவை பாருங்கங்க. ஓகே மக்களே, நம்ம வந்து டே 22ல் சந்திப்போம். பாய்.